மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த மாதிரி இந்த குழந்தை சாதாரணமா பிறந்திருக்காது. நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டித்தான் பிறந்திருக்குன்னு சொல்லும்போது தாரா யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ரவுடிங்க மூலமா மாரியை துரத்தி மாறி ஓடி தப்பிச்சு குழந்தைய பெத்தெடுத்து அவ கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம எத்தனையோ ஏற்பாடு பண்ணணுமே, இதை கரெக்டாக சொல்றாரு அப்படின்னு பார்க்குறாங்க தாரா. லக்னாதிபதி சுக்கிரன் இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு அழகுக்கு பஞ்சமே இருக்காதுங்கிறாங்க ஜோசியர். தெய்வீக உருவம் மாதிரி லட்சுமி கடாட்சகத்தோட அந்த தேவி மாதிரியே அம்சமா அழகா இருக்குன்னு சொல்றாங்க ஜோசியர். ஸ்ரீகிருஷ்ணர் ஜாதகப்படி அவர் 125 வருஷம் வாழ்ந்தார். அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் ஆயுள் ரொம்ப ரொம்ப கெட்டி. ஸ்ரீகிருஷ்ணர் தாய்மாமனால பல கஷ்டங்களை அனுபவிச்சார். இந்த குழந்தைக்கு சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்கு. பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த குழந்தையும் வளரும். எதிராளியை வதம் பண்ணியே தீருங்கிறாங்க. கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருப்பார், எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த குழந்தையோட உருவம், இதனோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் எதுவுமே பேசாமல் கேட்டுட்டு இருக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க ஜோசியர். இல்லை கேட்டு நான் அப்படியே என்னையே மறந்து கொண்டிருக்கேங்கிறாங்க. சரி, இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் ஏதாவது நீங்கள் கேட்கணுமான்னு கேட்குறாங்க ஜோசியர். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேங்கிறாங்க. போதும், கேட்ட வரைக்கும் போதும், அந்த ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க தாரா. பாண்டி அவங்களுக்கு பணத்தை கொடுங்கிறாங்க. பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி, இந்த ஜாதகத்தை பற்றின விஷயத்தை எதுவும் நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் சொல்லிக்கிறேங்கிறாங்க. சரிம்மா, அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கேருந்து போகிறாங்க. ஜோசியர் போனதுக்கப்புறமா சங்கரபாண்டி சொல்கிறாங்க, சிஸ்டர் நல்ல வேலை இந்த ஜோசியர் வர நேரம் பார்த்து வீட்டில் யாருமே இல்லை. இந்த குழந்தையோட ஜாதகத்தை மட்டும் கேட்டிருந்தாங்க, சூர்யாவும் மாரியும் அவ்வளவுதாங்க சிஸ்டருங்கிறாங்க. முதல்ல இந்த ஜாதகத்தை யாருக்கிட்டையுமே காட்டக்கூடாது, முதல்ல எரிச்ச சாம்பலாக்கிடுன்ட்டு போகிறாங்க தாரா. நீங்கள் முன்னாடி போங்க, நான் தீப்தி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க சங்கரபாண்டி. இந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்து சாம்பலாக்கிட்டா அதனோட தலையெழுத்து இவங்களால மாற்ற முடியுமா என்ன அப்படின்ட்டு போகிறாங்க சங்கரபாண்டி. தாரா ரூமுக்குள்ளே போனதும் தேவியோட ஜாதகத்தை குறுகுறுன்னு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜோசியர் ஜாதகத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போங்க ஒரு ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போங்க ஜெகதீசன் காரில் வராங்க. வந்ததும் ஜோசியரை பார்த்துட்டு கார் விட்டு இறங்கி வந்து, ஜோசியரே என்ன குழந்தைங்களோட ஜாதகத்தை எல்லாம் கணிச்சு கொண்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க. கொண்டு தேங்குறாங்க. சரி, ஜாதக கட்டங்களெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க ஜெகதீஷன். 2 குழந்தைங்களை விட 3வது ஒரு ஜாதகம் கொடுத்தீங்க பாருங்க, அது லட்சத்தில் இல்லை கோடியில் ஒரு ஜாதகம். அது என் வாழ்நாளில் அப்படி ஒரு ஜாதகத்தை நான் இது வரைக்கும் கணிச்சதே இல்லைன்னு சொல்றாங்க ஜோசி. ஆமா, அது யார் ஜாதகங்கிறாங்க. பிறந்த தேதி கூட தெரியலன்னு தம்பி சொன்னாரே, அந்த ஜாதகம் தான் சொல்றாங்க. பேர் கூட தேவின்னு சொன்னதும், அட ஆமா, சாஸ்திரி பொண்ணோட குழந்தைங்கிறாங்க. ஆமா, ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். அந்த குழந்தையோட ஜாதகம் ஸ்ரீகிருஷ்ணர் ஜாதகம்னு சொல்றாங்க. தேவிக்கு இதே ராசி நட்சத்திரம் தானே நினைச்சு பாக்குறாங்க ஜெகதீஷன். சாஸ்திரியோட பேத்திக்கு எப்படி அதே அமைப்பு வந்திருக்குன்னு ஜெகதீசன் யோசிச்சு கேட்குறாங்க. சரி, ஜாதகம் எங்கேன்னு ஜெகதீசன் கேட்குறாங்க. அம்மா கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. தாரா அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தேவி மிரட்டினது எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு சங்கரபாண்டியும் தீப்பெட்டியோடு வந்துடுறாங்க. சிஸ்டர் தான் தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிறாங்க. சரி, இந்தா பற்ற வைய அப்படிங்கிறாங்க. பற்றி பார்க்குறாங்க. அது கீழே தவறுது, உழுகுது, எழுந்திரிச்சு எடுத்து பார்க்குறாங்க. பட்டிக்கட்டியோடு உன்னால் பற்ற வைக்க முடியலையான்னு திட்டுறாங்க தாரா. அதுக்கு தான் சிஸ்டர் சொல்கிறேன், ஒரு டாக்டர் பொண்ணா பார்த்து எனக்கு கட்டி வைங்கிறாங்க. இங்கே பாரு, வாய் அப்படியே தட்டிடுவேன், ஒழுங்கு பற்ற வைங்கிறாங்க. ஜெகதீசன் வந்ததுமே தாரான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் தீக்குச்சியை உரைச்சு அந்த ஜாதகத்தை பற்ற வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, மாம்ஸ் வேற கூப்பிடுதே, கத்திக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க பாண்டி. அவர் கூப்பிடுறாரு, சீக்கிரமா பற்ற வைடாங்கிறாங்க தாரா. முதல்ல போய் என்னன்னு கேட்டு வந்து அப்புறமா பற்றிக்கலாம், நீங்கள் ஜாதகத்தை கீழே போடுங்க, நான் வத்திக்கிச்சியை கீழே போடுறேன்னு 2 பேரும் ஜெகதீஷனை பார்க்க போகிறாங்க. வெளியில் வந்து என்னாச்சுங்க, எது கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஜோசியர் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு போனாரான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க தாரா. அந்த 3 குழந்தைகளோட ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு வா போங்கிறாங்க. அது இருக்குங்க நீங்க கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன மாம்சம், நீங்க ஜோசியங்கில் பார்க்க போறீங்களான்னு கேட்குறாங்க பாண்டி. வேற எதுவும் பேசக்கூடாது, நான் சொன்ன மாதிரி முதல்ல போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்குறாங்க. 3 ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து சங்கரபாண்டி கொடுக்குறாங்க. 3 ஜாதகத்தையும் தேவியோட ஜாதகத்தை தேடி பிடிச்சி எடுத்துட்டு, அதான் இது போதும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜாதகத்தை ஜெகதீசன் ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமா தாராவும் பாண்டிக்கும் சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த ஜோசியர் ஏதாவது உளறி கொட்டிட்டானா, சரி அவர் என்னதான் பண்றாருன்னு போய் ஒண்டி போறடா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சங்கரபாண்டியும் போய் ஒண்டி பார்க்க போறாரு. ஜெகதீசன் அங்கே பீரெல்லாம் தேடி பார்த்துட்டு என்ன காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கமா சங்கரபாண்டியும் போய் பார்த்துட்டு, மாம்ஸ் அப்படி என்னதான் தீவிரமா தேடுறாருன்னு ஒண்ணுமே தெரியலையே, மாம்ஸ் என்ன தேடுறீங்கன்னு வந்து கேட்குறாங்க. டேய் சங்கரபாண்டி, இங்கே எதுக்குடா வந்த, முதல்ல வெளியில போடா அப்படின்னு அதட்டி திட்டுறாங்க. மாம்ஸ் என்ன எதுக்கு திட்டுறீங்க, நீங்க என்ன தேடுறீங்கன்னு சொன்னா நானும் கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணி தேடுவேன் இல்லைங்கிறாங்க. நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம், முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியில போடா அப்படின்னு விரட்டுறாங்க. விரட்டுனதும் சங்கரபாண்டி வெளியில ஓடி வந்து, ஐயோ மாம்ஸ் எதுக்கு தான் இப்படி விரட்டுதோ அப்படின்னு வெளியில வந்து நின்னுக்கிறாங்க. சரி, எல்லாருமே என்னையே திட்டுறாங்க. அங்கே பாருங்க சிஸ்டர் எப்படி திட்டுறாரு பார்த்தீங்கல்லங்கிறாங்க. டே இங்க வாடா, என்னடா என்னாச்சு, என்ன தேடினாரு அப்படின்னு கேட்குறாங்க தாரா. என்ன தேடுறாருன்னே தெரியல, திட்டி அனுப்பிச்சிட்டு கதவை மூடிக்கிட்டு இன்னும் எனத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க சங்கரபாண்டி. அப்படி என்னதான் தேடிட்டு இருப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க 2 பேரும் வெளியில நின்று சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஜெகதீசன் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அந்த டிராவு இந்த டிராவு எல்லாமே நீக்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு பெட்டி, அது பெட்டி கடியில் இருக்குது, அந்த பெட்டி எடுத்து திறந்து பார்க்குறாங்க.
அந்த பெட்டியிலேருந்து தேவி அம்மா ஜாதகத்தை எடுத்துட்டாங்க. அந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தையும் வச்சு பார்க்குறாங்க. அச்சு அசல் தேவி ஜாதகம் மாதிரியே இருக்கு. இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி 2 ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாங்க ஜெகதீசன். இங்க தாராவுக்கும் சங்கரபாண்டிக்கும் சந்தேகமா இருக்கு. அந்த ஜாதகத்தை எங்க எடுத்துட்டு போறாருன்னு தெரியலையே. இல்ல இருக்காது. அதை கண்டுபிடிக்கிறக்கெல்லாம் இவருக்கு இந்த அளவுக்கெல்லாம் அறிவு கிடையாதுங்கிறாங்க. அப்படி இருந்ததா உங்களை எதுக்கு கட்ட போறாங்கன்னு கேட்குறாங்க பாண்டி. டேய் வாய் முடுறா, அவர் எங்க போறாருன்னு போய் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க தாரா. சரி அவர் பின்னாடியே போய் அங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேங்கிறாங்க. சரி போடா போ சீக்கிரம் போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சங்கரபாண்டியும் ஓடுறாரு. சங்கரபாண்டியும் ஜெகதீசன் காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுவும் அந்த கார் போது பாரு, அந்த காரை எக்காந்து கொண்டு மிஸ் பண்ணிடாதா அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்க தலையை கொஞ்சம் உள்ள வைங்க, சைடில் வர காரு தலையை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடும், அப்புறம் நீங்க மிஸ் ஆயிடுவீங்க. ஏப்பா அப்படியெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நாட்டில் நடக்கிறதான் சொல்றேன், நல்லா உட்காந்துக்கோங்கிறாங்க. போன வாரத்தில் 2 பேரும் இப்படி தான் கையை வெளியே நீட்டி பேசிக்கிட்டு வந்தாங்க. சைடு எடுக்கிற பஸ்காரன் அப்படியே கையை தூக்கிட்டே போயிட்டாங்கிறாங்க. ஐயோ அவ காட்டு வாசி கையை வீசி பேசிட்டு போயிருப்பான். நான் சென்னை வாசி, நான் நல்லா கெத்தா இருப்பேன், நல்லா விழமாட்டேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருங்கிறாங்க. ஜெகதீசன் கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க. பின்னாடி ஆட்டோவில் சங்கரபாண்டி வந்ததை பார்த்துக்கிறாங்க. இவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சங்கரபாண்டியை ஃபாலோ பண்ண சொல்லி தாரா சொல்லி அனுப்பிச்சிருப்பா. அதுதான் நான் நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. வாடா பாண்டி வா ஸ்பை வேலையை பார்க்குறேன் வா பேசிக்கிறேன்ட்டு போகிறாங்க. சங்கரபாண்டி ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எப்படியும் மாம்ஸ் நல்லா மாட்டிக்கிச்சுன்னு போகிறாங்க. வாடா பாண்டி வா நல்லா உனக்கு தண்ணி காட்டுறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்க. பிரியுது அங்கே ஜெகதீசன் பிரிஞ்சு போயிடுறாங்க. வாடா வா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆட்டோவில் வந்து ஆட்டோ டிரைவரும் பாண்டியும் அச்சோ இதில் எந்த ரோட்டில் போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு திக்கு தெரியாமல் நிற்கிறாங்க. ஆட்டோக்காரர் நாமளும் எவ்வளோ எச்சரிக்கையாக வந்தோம், இப்படி காரை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையேன்னு தவிக்கிறாங்க. நீங்கள் எங்கேயா எச்சரிக்கையாக வந்தீங்க? புத்துக்கள் இருக்கிற பாம்பு தலையை எட்டி பார்க்குற மாதிரி ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டே வந்தீங்க. என்னால் காரில் போனவன் மெரலில் பார்த்துருப்பேன் உங்களை. அதான் சார் உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அச்சோ சிஸ்டர்கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு நிற்கிறாங்க சங்கரபாண்டி. வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக சிஸ்டர் திட்டு இருக்குது. சரி அண்ணனே எனக்கு எப்படியாவது மறுபடியும் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் விட்டுறனே அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரி வந்து உட்காருவா, எனக்கு என்ன வாடகை தானே அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆட்டோக்காரர். யாரோ குழப்பத்தோட குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருக்காங்க. இந்த சங்கரபாண்டி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல. இவரு ஜாதகத்தை எடுத்துட்டு எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அச்சோ தலைவலியே பிடிச்சிடும் போல இருக்கு, குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஒரே குழப்பமா இருக்குதே. தாரா குழப்பத்தோட நிற்கிறாங்க. ஜெகதீசன் அந்த சித்தர் ஜோசியரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அடடா ஜெகதீஷ்னா வா உள்ளவா வந்து உட்காருவா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், பையன் அமெரிக்காவில் இருக்கான், பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், எல்லாருமே அங்கங்கே நல்லா இருக்காங்க, மனைவி கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு டீ காப்பி போட்டு கொடுக்குறக்கோ ஆள் இல்லை, நான் போய் போட்டு தட்டுமான்னு கேட்குறாங்க. சித்தர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உட்காருங்கிறாங்க. சரி என்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கியே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சாமி, நான் உங்களை பார்க்கறக்காக 2 ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த 2 ஜாதகமும் ஒன்னான்னு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. அவரும் பார்க்குறாரு. அந்த சாமி 2 ஜாதகத்தையும் கணிச்சு போட்டு பார்க்குறாங்க. சாமி கட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஜெகதீசன் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. 2 ஜாதகத்தையும் கணிச்சு போட்டு பார்க்கும்போது லக்னா கிரகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், சில ராசிகளும் ஒரே மாதிரி இருக்கும், அதில் ஒவ்வொரு மாற்றங்களும் இருக்கு. ஆனால் இந்த 2 ஜாதகத்தையும் பார்க்கும்போது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. ஜெகதீசன் சாமியை ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. சந்தேகமே வேண்டாம் ஜெகதீசன், 2மே ஒரே ஜாதகம் தான் சாமி சொன்னதும் ஜெகதீசன் முகத்துல அளவில்லாத சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ தாராப்பிடியில சிக்காம ஜெகதீசன் கைக்கு அந்த ஜாதகம் வந்ததுக்கு அப்புறமா குடும்பத்துல நிறைய மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.